Hi student, welcome to Last Minute Math channel. Example 3.2 பார்க்க போகிறோம். Classify the following polynomial. So number of terms வந்து classify பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. அந்த பாலினாமியலில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 3 வந்தால் ட்ரைனாமியல். இங்கே 1 2 இருக்குது. ஆப்ரேஷன்ஸ்க்கு இடையில இருக்கிறதெல்லாம் டேர்ம்ஸ். ஓகே, இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது பைனாமியல். 1 டேர்ம் இருந்தால் மோனாமியல், மறுபடியும் 3 டேர்ம்ஸ் வந்திருக்கு ட்ரைனாமியல். அடுத்து எத்தனை டேர்ம்ஸ்? 1 2 வந்து சேம் பவரில் இருக்குது. ஓகே, இப்போ பவர் சேமில் இருக்குன்னா 8 + 7 15ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இதில் ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ மோனாமியல். நீங்கள் பவரும் பார்க்கணும், வேறு பவர் இருக்கான்னு பார்க்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.3. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? கிளாஸிஃபை த ஃபாலோயிங் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் தியர் டிகிரி. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது நெக்ஸ்ட் பெரிய கிளாஸ் போகும்போது பாலினாமியல்னு சொல்ல மாட்டீங்க. இது வந்து லீனியர் பாலினாமியல், இது வந்து கியூபிக் பாலினாமியல், குவாட்ரடிக் பாலினாமியல் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அந்த மாதிரி தான் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் இது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு கொடுத்துருக்க வேரியபிள்ஸில் பவர் பார்க்கணும். ஓகே, அந்த பவரில் 1 தான் இருக்குது, வேறு டிகிரி இல்லை அப்படின்னா அது வந்து லீனியர் பாலினாமியல். ஓகே, இப்போ இசட் க்யூப்பில் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இசட்டில் க்யூப் இருக்குது, அதனால் இது என்னது? கியூபிக் பாலினாமியல். இங்கே வந்து வேரியபிள்ஸே இல்லை, ஸோ அது கான்ஸ்டன்ட் பாலினாமியல். இங்கே வந்து வேரியபிள் ஒய் இருக்குது, அந்த வேரியபிளில் 2 இருக்குது டிகிரி. ஓகே, அப்போ இது வந்து என்னது? குவாட்ராடிக் பாலினாமியல். ஸோ 1 இருந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல், 1 இருந்தால் லீனியர், 2 இருந்தால் குவாட்ராடிக், 3 இருந்தால் கியூபிக். ஓகே.